குருவே துணை. இப்பொழுது அடுத்த விதி 16வது விதியை எடுத்து படித்து புரிஞ்சுப்போம். இங்கே வந்து ஷார்ட்டாக அதை எடுத்து போட்டிருக்கேன். நம்ம படிப்புக்கு மாத்திரம் நடைபெறும் தசாநாதன். இப்போ வந்து தசாநாதன் கிட்ட போய்ட்றோம். நம்ம இத்தனை நேரத்துக்கு வந்து கஸ்பல் லிங்க்கு இந்த கிரக அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ தசைக்கு போய்ட்றோம். தசாநாதன். ஸோ நடைபெறும் தசாநாதன் எந்த எந்த பாவ முனைகளுக்கு உபநட்சத்திரமாக உள்ளதோ அல்லது உப நட்சத்திரமாக அல்லது நட்சத்திரமாக உள்ளதோ அந்த பாவங்களை முன்னிறுத்தியே தனது தசையை எடுத்து நடத்துங்கிறாரு. தசாநாதன். ஸோ தசா லார்டு அஃப்கோர்ஸ் அவர் த சீஃப் இல்லையா. இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ஈஸியாக புரியறதுக்கு. புதன் தசாநாதன் வச்சுருப்போம். ஸோ புதன் இது வந்து எக்ஸ்டென்ஷன் டேபிள் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேராக அந்த எக்ஸ்டென்ஷன் டேபிளுக்கு போயிட்டு புதன் வந்து எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் உபாதிபதி, உபாதிபதி, நட்சத்திராதிபதி அமர்ந்த இது பார்த்துக்கங்க. ஸோ இந்த பாவங்களை தான் இயக்குங்கிறது இந்த பேராகிராஃபில் சொல்கிறார். இந்த பாவத்தை முன்னிறுத்தியே. ஸோ திஸ் வுட் பி த சோர்ஸ் ஆஃப் ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு இதை சோர்ஸாக வச்சுக்கோம். அது சம்பவமாக மாறும். அது சாதகமாக பாதகமாக இது நிர்ணயிக்குங்கிறாரு. வித்தின் திஸ் ஃப்ரேம் ஒர்க்கை இந்த உபாதிபதிங்கிறது ரொம்ப ப்ராமினென்ட்டு. இது நெக்ஸ்ட் எல்லாம் அடுத்த லெவலில் நம்ம முன்னாடி பர்சன்டேஜ் எல்லாம் கூட பார்த்தோம். அது அடுத்த விதியில் வருதுன்னு நினைக்கிறேன், அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன். பட் வாட் எவர் இட் இஸ், வி நோ தோஸ் திங்ஸ் ஆல்ரெடி. ஸோ திஸ் இஸ் மோர் ப்ராமினென்ட்டு. தீஸ் ஆர் ஆல்சோ. ஸோ எந்தெந்த பாவங்கள்லாம் நடக்குங்கிறத பற்றி இந்த இது எடுத்தது. இருப்பினும் தசாநாதன் எந்த பாவ முனைக்கு உபநட்சத்திரமாக, அதான் இந்த பிளாக்கா சொல்கிறார். எதுக்கு உபநட்சத்திரம் உபாதிபதியாக வராரோ அதை முன்னிறுத்தியே தனது தசையை நடத்துங்கிறது. இதுதான் ப்ராமினெண்ட்டாக முன்னிறுத்தி நடத்தப்படும். அதுக்கு அடுத்த நிலையில் தான் வந்து உப நட்சத்திரம். அதுக்கு அடுத்த நிலையில் தான் நட்சத்திரம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாம் இங்கே சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது இதில் தசாநாதன் நின்ற நட்சத்திராதிபதி. ஸோ தசாநாதன்கிறது இங்கே புதன். அவர் நின்ற நட்சத்திராதிபதி குரு. இங்கே இந்த எக்ஸாம்பிளில் இந்த நட்சத்திராதிபதி எந்தெந்த பாவ முனைகளுக்கு உபநட்சத்திரமாக. ஸோ இங்கே இவர் உபநட்சத்திரமாக இருக்கிறார் 9-11க்கு. அல்லது உப அல்லது நட்சத்திர அல்லது அமர்ந்து, இதெல்லாம் அமர்ந்த இடம் சொல்கிறது இல்லை, ஏன்னா பயங்கர வீக், அதில் ஒன்றும் பாயிண்ட் இல்லை. ஸோ இதுவே சம்பவமாக சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அடுத்தது இந்த சம்பவம் வந்து சாதகமாக போகுமா இல்லை பாதகமாக போகுமா இல்லை நடுநிலையாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த நெக்ஸ்ட் ஃபேஸ். இவர் வந்து சப்லார்ட் ஆஃப் புதா, இவர் வந்து இவர் ஸ்டார்லார்ட் ஆஃப் புதா, இவர் சப்லார்ட் அண்ட் சப்லார்ட் இல்லையா. அதனால நெக்ஸ்ட் வந்து இந்த சப்லார்ட் அண்ட் சப்லார்ட் வில் டேக் அப் தி சாதக பாதக நடுநிலை பலன் நிர்ணயிக்கிறதுல வந்து இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்கிறது அடுத்த பேராகிராஃப் போட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து புதன் தசை நடக்கிறது ஒருத்தருக்குன்னா அவருக்கு என்னென்ன இப்போ மெயினாக 4-10 தான் இவருக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நடக்கும். அது 4-10ங்கிறது நடக்கிறது வந்து சம்பவமாக 9-11 பரிணாமிக்கும். அது 9-10 அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ 4-10ங்கிறது அவருக்கு வந்து தொழில். ஸோ கண்டினியூஸாக வேலை செய்கிறது அந்த இது. ஆனால் அதில் முடக்கம் வரும். ஏன்னா 9ங்கிறது 4-10க்குள்ள ஆகாத இது. 11 திருப்தியை கொடுக்குற இதுதான். ஆனால் வேலைக்கு ஒன்றும் சுகம் கிடையாது. ஸோ வேலையில் ஒரு முடக்கம் வரும். ஸோ இந்த புதன் தசையில் சம்பவம் எடுத்த உடனே வேலையில் ஒரு ட்ரபிள் இருக்கும். அந்த ட்ரபிள் எப்படி இங்கே வந்து மாறப்போகுது? இங்கேயும் 10 அழகாக 10 வருது. ஆனால் அதனால் 11 போயிடும். அவ்வளோ அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது 10 இருக்கிறதுனால. 1 இருக்குது. 1 இஸ் நாட் தட் வெல்கம் ஃபார் 4-10 சம்பவிக்கிறதுக்கு. இந்த 9 வந்து கொஞ்சம் அடிபட்டுருன்னா இந்த 11 அடிபட்டுரும். அதனால் 10 இருக்கிறது வந்து கொஞ்சம் 9 இருந்தால் 10 செயல்படாது. பட் அட்லீஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ 9 இங்கே ஒரு 9 சம்பவமாக இருக்குது இல்லையா. அந்த 9 வந்து இப்போ 10 பார்க்கும்போது அட்லீஸ்ட்டு இங்கே 8-12ங்கிற ஒரு நட்சத்திராதிபதியில் நெகட்டிவாக இருந்தால் கொஞ்சம் சஃபரிங்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அட்லீஸ்ட்டு ஒரு தொழிலுங்கிற சம்பந்தம் வந்து ஓரளவுக்கு இங்கே 4-10 மூலத்தில் வச்சுருக்கு இல்லையா. அந்த மூலத்தில் வச்சுருக்கிற சான்ஸ் கிடைக்குது இங்கே 10ங்கிறதுக்கு. அதனால் சம்பவத்தை விட இந்த மூலத்துக்கு இது சப்போர்ட்டிவாக தான் ஃபேர்லி இருக்குது. ஆனால் 8-12ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. இது வீக்காக இருக்கும். அது அஃப்கோர்ஸ் அந்த பாயிண்டெல்லாம் நம்ம அப்புறம் வருவோம்.
ஸோ இன் எசன்ஸு 4 10 இந்த 9 11 இங்கே வந்து 10 இது மாதிரி பாவங்கள்லாம் தான் மேஜராக வந்து இந்த தசையில் நடக்க போகிற விஷயங்களாக இருக்குது. அதில் வந்து இந்த மற்ற 12 மற்ற பாவங்கள்லாம் என்ன, 1 ஆச்சு, 2வது பாவம், 3வது பாவம், 4வது பாவம், 5வது பாவம், 6வது பாவம், அதெல்லாம் என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? ஒரு இது தசை நடக்கும்போது எல்லா பாவங்களுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்படும். அதுதான் இந்த கடைசி பாயிண்டாக போட்டிருக்காரு. தசாநாதர் மேற்கண்ட பாவ செயல்களை மட்டும் செய்யாமல் 12 பாவங்களுக்கும் சாதக பாதக நடுநிலை பலனை தன்னுடைய கிரக பாவ காரக ரீதியில் தான் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரங்களில் கிரக மற்றும் பாவ காரக ரீதியிலும் செயல்படுத்துவார். அந்த மற்ற டேபிள் கஸ்பர்லிங் டேபிள் கிரகா டேபிள்லாம் பார்த்து எல்லா பாவமுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் டு டிஃப்ரெண்ட் டிகிரிஸு. நம்ம புரிஞ்சுக்கலாம் அது வந்து அர்த்த திரிகோணத்தை டாமினேட் பண்ணுதா. இப்போ 4 10 இங்கே வந்து சாதக பாதக நடுநிலையில் ஓரளவுக்கு 10 இங்கே இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அர்த்த திரிகோணம் ஓரளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும். 8 12 இருக்கிறதுனால ட்ரபிள் வருது. ஸோ அது மாதிரி அர்த்த திரிகோணம் காம திரிகோணம் எல்லாத்தையுமே பார்த்துடலாம் நம்ம. ஸோ எல்லா பாவங்களையும் ஒரு தசையில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுங்கிறத பற்றி சொல்லி கொடுக்கறது தான் இந்த விதி 16. ஸோ இதோட நிறுத்திக்கிறேன்.